mention at this point. அதான் ஊட்டியில குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும். அந்த மாதிரி வந்து வந்து 12 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பழைய படம் மாதிரியே இருக்காது. நீங்க பாத்துருக்கீங்க. கண்டிப்பா. we saw that, we felt that. I have to thank Richard and Srikanth sir. ரிச்சர்ட் வந்து உழைச்ச உழைப்பு, ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர், வெங்கட் கோ-டைரக்டர், எல்லாரும் வந்து they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல. அந்த மாதிரி வந்து மதகஜராஜா வந்து ஜன் 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி ஒன் திங், ஸ்டெரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபில்ம். எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். அந்த சார் சொன்னது அதான் சாரி இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல என்னன்னா இந்த படம் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஆசைப்படக்கூடிய ஒரு படமா இருக்கு. அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்க படங்கள் எல்லாம் நீங்க ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க சார், இல்லைன்னா உங்களால முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க செட்ல, அது வந்து ஒரு 10 minutes தான் நீங்க ஜாலியா இருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் சார் போய் ஓரமா உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனை எல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்குது, கரெக்ட் டைம் என்ன பண்றது, அந்த ஷாட்டுக்கு என்ன இன்னும் என்ன ஆட் பண்ணல, இதுலதான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேக்கர், ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும். Did you feel sad or like? அது என்னன்னா காமெடி இஸ் a serious business, you know. See மத்த ஸ்கிரிப்ட்ல மத்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற சீரியஸான ஒரு இது பண்றோம், ஒரு ஆக்ஷன் பண்றோம். மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவா நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டா பண்ணிட்டா அத ஸ்கிரீனுக்கு கொண்டு வரதுக்கே கரெக்டா கொண்டு வந்துட்டாலே போதும். When it comes to comedy, it's a never ending creative process. இது வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தது, என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். அது மதகஜராஜா மாதிரி படத்துல என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான பொசிஷன்ல வரும், ஆக்ஷனோட வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாம அது ஒரு சீக்வன்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பாத்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. பட் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா இப்ப நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்க்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். போனோமா சந்தோஷமா 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ், வெரி குட் காமெடி, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன், எவ்ரிதிங் இஸ் இன் தி நைஸ் கமர்ஷியல் பேக்கேஜ்ல வந்து வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் பொங்கல்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா மதகஜராஜாவும் இருக்குன்ற நம்புறேன். ஆக்சுவலி இந்த படத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கரியர் ஓவர் அப்படின்னு. ஏன்னா ஒரு சமர்சால்ட், இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட் அடிச்சு ரிவர்ஸ்ல வரணும், நேரா போய் தலையை விட்டேன். தலை இவர் தலை போட்டுச்சுக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. ஓவர் முடிஞ்சிச்சு கரியர். அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை, you're strong because you're working out. இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு, நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. நான் அன்னைக்கு ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பட் God's grace, I came back. அந்த ஷாட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்ல அந்த ஷாட் ட்ரைலர்லயே இருக்கு. ஆக்சுவலா ஃப்ரீஸ் பண்ணி போடலாம் கூட. ஸ்லோ மோஷன்ல அந்த காலத்துல ஷோலேல அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துல ஷாட் இருக்கும். ட்ரைலர்ல இருக்கும். அன்பிலீவபிள் ஷாட் அது. என்னன்னா மொட்டர் ராஜேந்திரன் ஆக்சுவலா அவரை பத்தி சொல்லணும். இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொகேஷன் அவர் சிரிக்கிறாரு. மொட்டர் ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டு விட்டு அது வந்தோடனே அவர் மொட்டர் ராஜேந்திரனோட கழுத்துல உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவாங்க. ஃபன்னி சமர்சால்ட் ரிவர்ஸ்ல கை வரும்போது அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆயிட்டாரு. ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல்
மொட்டை வெயிட் சேர்ந்து அந்த கழுத்துல இருந்துச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவர் வந்து அன்னைக்கு காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷாட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. ஆனா பழி உங்க மேல போடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். எனக்கு I like doing risky stunts. Can I interrupt 1 minute? Because I've heard from another, very popular hero. இப்போ அப்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸ்ல வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாம தானே ஆக்ஷன் பிளாக் பண்றேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம். எல்லாருமே அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டா இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால நம்ப முடியுது. நீங்க இந்த படத்துல 99.9% 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாம ரூட் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷாட்ஸ் வந்து அவரே தான் பண்ண வேற பண்ண விட மாட்டாரு. தட்ஸ் another reason also. விஷாலோட பிசிக்கு டூப் கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்து கூட ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாத. இல்ல they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, டேய் பேட்டா வாங்கு, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். மதகஜராஜா ஹியூமரா பேசுறோம், சாங் மியூசிக்லாம் பேசுறோம், என்டர்டெய்னரா பேசுறோம். பட் மதகஜரால இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேபுலஸ் ஆக்ஷன் சீக்வென்சஸ் இந்த படத்துல இருக்கு. எஸ்பெஷலி கிளைமாக்ஸ்ல வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி பக்கா பிசிக்கா இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி.